வணக்கம் மக்களே, ஆப்பிள் ஜூஸும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் என்ற பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே மருத்துவர்கிட்ட செல்ல தேவையே இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை ஆப்பிள் பழம் குணப்படுத்தும், பலவிதமான பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும். நீங்கள் ஆப்பிளை அப்படியே சாப்பிட்டாலும் சரி, ஜூஸாக குடித்தாலும் சரி, ஒரே அளவு ஊட்டச்சத்து அது உங்களுக்கு அளிக்கும். இருந்தாலும் நீங்கள் ஆப்பிளை ஜூஸாக குடிக்கிறது ரொம்பவே உங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் தினமும் காலையில் ஒரு கிளாஸ் ஆப்பிள் ஜூஸை குடிக்கலாம். ஆப்பிள்களில் ஃப்ளவனாய்டுகள், பாலிஃபினால்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது நமது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும். பொட்டாசியம் மற்றும் பிற அத்தியாவசிய சத்துக்கள், தாதுக்கள் எல்லாமே ஆப்பிள் பழத்தில் இருக்கு. மனித உடலினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஆப்பிள் ஜூஸ் நமக்கு ஊக்குவிக்குது. தினமும் நம்ம காலையில் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறதால என்னென்ன விதமான நன்மைகள் நமக்கு ஏற்படுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் ஆப்பிள் ஜூஸ். உங்களுடைய உடலில் அதிக கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அப்படின்னா அது இதய நோய்க்கு உங்களுக்கு வழிவகுக்கும். நீங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் தப்பிக்கணும் அப்படின்னா தினமும் நீங்கள் காலையில் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா கொலஸ்ட்ராலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஜூஸில் பல சத்துக்கள் இருக்குது. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை இந்த பல சத்துக்கள் போயிட்டு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இருந்தாலும் சிலருக்கு இரைப்பை பிரச்சனைகளை இது ஏற்படுத்தலாம் அப்படின்றதால இந்த ஆப்பிள் ஜூஸை அதிகமாக நீங்கள் உட்கொள்ளக்கூடாது. உங்களுடைய அளவுக்கு ஏற்ற அளவுக்கு தான் நீங்கள் சாப்பிடணும். உங்களுடைய உடல் அளவுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆப்பிள் ஜூஸ் குடிக்கக்கூடிய அளவை குறைச்சிக்கோங்க. சுவாச பிரச்சனையே இந்த ஆப்பிள் ஜூஸ் உங்களுக்கு குறைக்கும். உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உணவில் நீங்கள் ஆப்பிளை சேர்த்துக்கலாம். ஆப்பிள் ஜூஸ் ஆகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆப்பிள் ஜூஸில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய சுவாச செயல்பாடுகளை மேம்படுத்தும், நுரையீரல் நோய்களை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இந்த ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறு இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் இது சுவாச பிரச்சனைகளை குறைக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதுக்காக நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கலாம். செரிமானத்தை மேம்படுத்தும் ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள்களை நீங்கள் உட்கொண்ட பிறகு வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு எதிர்வினைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்றும் அமிலத்தன்மையை ஒரு சிலர்கள் உணர்ந்தாலும் இது அதை உட்கொள்வதன் மூலம் வியக்கத்தக்க வகையில் பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வுகள் குறிப்பிடுறாங்க. ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறதால மலச்சிக்கல் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு செரிமானத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆப்பிள் பழத்தில் பார்த்தீங்கன்னா சார்பிடால்னு சொல்லக்கூடிய கலவை இருக்கு. இது செரிமானத்தோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதனால தான் உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமான பிரச்சனைகளும் இல்லாமல் செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆப்பிள் ஜூஸ் உதவிகரமாக இருக்கு. உங்களுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸை நீங்கள் தினமும் குடிச்சிங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய சில ஆரோக்கிய நன்மைகளில் ஒன்று உங்களுக்கு உங்களுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். தினமும் காலையில் நீங்கள் ஒரு கிளாஸ் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்படின்றதால பலவிதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களையும் அதே போல் சீசனாக உங்களுக்கு ஏதாவது புதுசாக நோய்கள் அட்டாக் ஆகுது அப்படின்னா அதையும் நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிச்சுக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தினமும் ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் குடிங்க. எடையை குறைக்க ஆரோக்கியமான முறையில் உதவிகரமாக இருக்கும் இந்த ஆப்பிள் ஜூஸ். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் நீங்கள் ஆப்பிள் ஜூஸை குடிங்க. இது உங்களை நீண்ட நேரத்திற்கு முழுமையாக வச்சிருக்கும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். உங்களுக்கு உணவுகளை சாப்பிட்ட ஃபீல் இருக்கும், உங்களுக்கு பசி எடுக்காது. அதனாலேயே நீங்கள் அதிகமான உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை வெயிட் போட்டுக்க மாட்டீங்க, கண்ட்ரோலாக இருப்பீங்க. ஸோ இது மட்டும் தான் காரணம்னு நினைக்காதீங்க. ஆப்பிள் ஜூஸில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை எரிக்க ஆரம்பிக்கும். இதனால் நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை கண்ட்ரோலாக அடிக்கடி நீங்கள் அதிகரிச்சிக்க மாட்டீங்க, கண்ட்ரோலாகவே நீங்கள் இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி. நீங்கள் ஆப்பிள் ஜூஸை தினமும் குடிங்க. கண் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் ஆப்பிள் ஜூஸ். நல்ல கண் பார்வையை பெறணும் அப்படின்னா விட்டமின் ஏ அதிகம் இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் நமக்கு ஒரு ரூட். அப்போது விட்டமின் ஏ ஆப்பிளில் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆப்பிள் அப்படியும் சாப்பிடுங்க, ஆப்பிளை நீங்கள் ஜூஸாகவும் குடிங்க. அப்படி நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கும்போது இந்த விட்டமின் ஏ சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதுல உங்களுடைய பார்வையை இந்த ஆப்பிள் ஜூஸ் அதிகரிக்கும். ஒரு கிளாஸ் ஆப்பிள் ஜூஸை நீங்கள் தவறாமல் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் தொடர்பான நோய்கள் மற்றும் கண் தொடர்பான சிக்கல்கள் அதோடைய அபாயத்தை நீங்கள் குறைக்கலாம். அதே போல் உங்களுக்கு அந்த அபாயத்தை வராமலும் நீங்கள் தடுக்கலாம். உங்களுக்கு ஃபுட் அலர்ஜி இருக்குது, நான் ஆப்பிள் பழம் சாப்பிட்டாலே எனக்கு அலர்ஜி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்பிள் ஜூஸை அல்லது ஆப்பிள் பழங்களை சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. அமிலத்தன்மை மற்றும் வாயுவை தவிர்க்க வெறும் வயிற்றில் நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கக்கூடாது. நீங்கள் காலையில் இருந்து உணவுகள், அதாவது உங்களுடைய சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஜூஸை குடிக்கணும். அப்போ தான் இது உங்களுக்கு நன்மையை தரும். ஸோ ஆப்பிள் ஜூஸை குடிங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்களும் உங்களை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.